ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1760வது பகுதி. அருளிச் செயல்களை அருளிய ஆழ்வார்கள் வரிசையிலே கடைக்குட்டியான திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி. அதன் 9ஆம் பத்தினுடைய 5ஆம் திருமொழியும் 6ஆம் திருமொழியும் திருக்குறுங்குடி திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்பவை. அந்த பதிகத்திலே 5ஆம் திருமொழியின் 2வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். நம்மை அவனோடே கூட்டும் பிராட்டியோடு அவன் உரையும் திருக்குறுங்குடியில் என்னை உய்ப்பீர் என்றாள் இந்த திருமொழியிலே. நீ நாட்டில் உள்ளவரை பகைத்து கொண்டு என்னை குறுங்குடிக்கு கொண்டு செல்லுங்கள் என்கிறாய். உன்னை போன்று காதலரை பிரிந்தவர்கள் பிறர் இல்லையா? அவர்களெல்லாம் உறங்கவில்லையா? நாங்கள் உன்னை குறுங்குடிக்கு அழைத்து சென்றால் ஊரார் ஏசுவர் என்று பொறுத்து கொண்டிருக்க கூடாதா? என்ன அறியாதவர்கள் ஏசுவதால் நமக்கு என்ன குறை என்று தலைவி பரகால நாயகி இந்த பாடலிலே கூறுகிறார். இந்த பாடலும் சந்தம் நிறைந்த பாடல், சென்ற பாடல் மாதிரியே. தாதவிழ் மல்லிகை புல்லி வந்த தன்மதியின் இளவாடையின்னே ஊதை திரிதந்துளறி உண்ண ஓரிரவும் உறங்கேன் உறங்கும் பேதையர் பேதமையால் இருந்து பேசிலும் பேசுக பெய்வளையார் கோதை நறுமலர் மங்கை மார்வன் குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுங்கள், குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின். தாது அவிழ் மல்லிகை புல்லி வந்த தன்மதியின் இளவாடை இன்னே ஊதை திரிதந்து உளறி உண்ண ஓர் இரவும் உறங்கேன் உறங்கும் பேதையர் பேதமையால் இருந்து பேசிலும் பேசுக பெய்வளையார் கோதை நறுமலர் மங்கை மார்வன் குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின். புல்லி என்றால் புல்கி, அணைந்து என்று பொருள். தாது அவிழ் மல்லிகை புல்லி வந்த தன்மதியின் இளவாடை ஊதை. பதபதார்த்தம் பார்க்கலாம். மகரந்த தாது என்றால் மகரந்தம் வெளிப்படக்கூடிய மல்லிகை மலர்களிடையே அணைந்து வந்த குளிர்ந்த சந்திரனுடன் கலந்த இளைய வாடையாம் குளிர்காற்று. தாது அவிழ் மல்லிகை புல்லி வந்த தன்மதியின் இளவாடை ஊதை. ஊதை என்றால் ஊதைக்காற்று என்று சொல்லுவோம் அல்லவா? கிராமப்புறங்களில் இந்த வார்த்தை இப்போதும் இருக்கிறது. ஊதை, குளிர்காற்று. அந்த குளிர்காற்று இன்னே திரிதந்து உளறி உண்ண, இப்படியே உலாவி என்னை துகைத்து துன்புறுத்தவும், என்னை அப்படியே உண்கிறது. இன்னே திரிதந்து உளறி உண்ண, என்னை துகைத்து துன்புறுத்துகிறது. ஓரிரவும் உறங்கேன், ஒரு இரவிலும் கூட உறங்காது கிடக்கிறேன். பெய்வளையார் உறங்கும் பேதையர் பேதமையால் இருந்து பேசிலும் பேசுக. பேதையர் பேதமையால் இருந்து பேசிலும் பேசுக பெய்வளையார். அதை பெய்வளையாரை முன்னே கொண்டு கூட்டி பெய்வளையார் பேதையர் பேதமையால் இருந்து பேசிலும் பேசுக. வளையல்களை இழக்காமல் உறக்கம் கெடாமல் வாழும் அறிவிலிகள் என் நிலைமையை அறியாமல் இருந்து எந்த பழிச்சொற்களை பேசினாலும் பேசட்டும். பெய்வளையார் பேதையர் பேதமையால் இருந்து பேசிலும் பேசுக. கோதை நறுமலர் மங்கை மார்வன், நல்ல அழகான தாமரையிலே வாழும் மாலையை அணிந்த பெரிய பிராட்டியாரை திருமார்பிலுடைய எம்பெருமான் நிலையாக இருக்கும். கோதை நறுமலர் மங்கை மார்வன், மங்கை திருமகனுடைய மார்பிலே இருப்பவன் எம்பெருமான். அவன் நிலையாக வாழக்கூடிய, நிலையாக எழுந்தொருளி இருக்கக்கூடிய குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின், குறுங்குடிக்கே என்னை கொண்டு போய் சேருங்கள். உய்த்திடுமின் என்று இருப்பதனாலே சென்ற பாசுரத்திலே பார்த்தோம் அல்லவா?
அது தாய்மார்களே அல்லது தோழிமீர் என்று அவர்களை இணைத்து பார்த்து கொள்ள வேண்டும். இது முன்னிலை ஏவல் வினைமுற்று. தாதவிழ் மல்லிகை புல்லி வந்த தன்மதியின் இளவாடையின்னே ஊதை திரிந்து உளறி உண்ண ஓரிரவும் உறங்கேன் உறங்கும் பேதையர் பேதமையால் இருந்து பேசிலும் பேசுக பெய்வளையார் கோதை நறுமலர் மங்கை மார்வன் குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின். தாதுகள் விரிகின்ற மல்லிகை மலர்களிலே போய் அணைந்து குளிர்ந்து சந்திரனுடன் கூட இப்படி வந்து வீசுகின்ற மந்தமானதமாகிற குளிர்காற்றானது இங்கும் அங்கும் உலாவி என் உயிரை முடிக்க பார்க்கிறது. அதனால் ஓர் இரவும் உறங்காமல் இருக்கிறேன். கைவளை கழலாதவர்களாக உறக்கமே பொழுதுபோக்கான அறிவற்ற பெண்கள் அறியாமையால் வேலையற்றிருந்து என்னை பற்றி என்ன பழி சொன்னாலும் சொல்லட்டும். தோழிகளே, கூந்தலில் மனம் மிக்க மலர்களை உட்சூடியுள்ள திருமகளை திருமார்பிலே உடைய பெருமானது எம்பெருமானது குறுங்குடிக்கே என்னை கொண்டு போய் சேர்த்திடுங்கள் என்பதுதான் இந்த பாசுரத்துடைய பொருளாகும். மலர்கின்ற மல்லிகை பூவிலே தோய்ந்து அங்குள்ள மனம் முதலியவற்றை வாரிக்கொண்டு இங்கே வந்து வீசி திரிகின்ற குளிர்காற்றானது என் உயிரை முடிக்க பார்க்கின்றது. அதற்கு வருந்தி ஓரிரவும் கண்ணுறங்காதிருக்கிறேன். நாயகரை பிரிந்ததால் உண்டாகும் வருத்தம் இப்படியாக இருக்கும் என்று அடியோடு அறியாத சில பேதை பெண்கள் தாங்கள் பொழுதுபோகாமல் நம்மை பற்றி பழியாக என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். அவர்கள் பேச்சை கொண்டு நமக்கென்ன? நம்முடைய பிராவண்யத்தை குற்றமாக கொள்ளாமல் நற்றமாக கொள்பவன் வாழ்கிற திருக்குறுங்குடியிலே என்னை கொண்டு போய் விடுங்கள் என்கிறாள் பரகால நாயகி. உறங்கும் பேதையர் பகவத் விஷயத்தில் காதல் கொண்டால் உறங்க வழியில்லை. கண்ணாரக் கண்டு கழிவதோர் காதல் உற்றார்க்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதலே என்று திருவிருத்தத்திலே நம்மாழ்வார் சொன்னது போல, எம்பெருமானை காண்பதற்கு முன்பு உறக்கமில்லை, கண்டாலும் உறக்கமில்லை. இனி உறங்குகின்றவர்கள் பகவத் விஷயத்தை கனவிலும் கேட்டறியாதவர்களாகவே இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் அறிவு கேடர்கள். எந்த பொருள்களையும் கண்டு அவர்கள் ஆனந்தம் பொலிய நிற்பார்கள். வாடையையும் நிலாவையும் தேடி வெளிநிலம் பார்த்து படுக்கை விரிப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் விவேகம் இல்லாமல் என்னை பற்றி எது சொன்னால் எனக்கென்ன? இவள் வாடைக்கு வருந்துகிறாள், கண் உறங்குகின்றளல், தலைவன் வருமளவு மாறி இருக்கின்றளல் என்றார் போல அவர்கள் பழி சொன்னால் சொல்லட்டுமே, சொல்லிவிட்டு போகட்டும். அவர்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நாமோ வளையிழந்து தவிக்கிறோம், அவர்களோ பெய்வளையார் என்கிறாள். விரக வேதனை என்பதை கனவிலும் அறியாதவர்களாகையாலே அவர்கள் கையிலே வளை தங்கியே இருக்கும். நாள்தோறும் புதிதாகவும் கனவளை அணிவார்கள். அப்படிப்பட்டவர்கள் சொல்லும் வார்த்தையை பற்றி நமக்கென்ன என்று கேட்கிறாள் பரகால நாயகி. கோதை நறுமலர் மங்கை மார்வன் குறுங்குடிக்கே. நம்மை பழிக்கும் இந்த பேதையர்களைப் போலல்லாமல் நம்முடைய குற்றங்களையும் குணமாக கொண்டு புருஷகாரம் செய்து சேர்ப்பிப்பவளான பெரிய பிராட்டியார் உள்ள இடமான திருக்குறுங்குடியிலே கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்கிறாள் பரகால நாயகி. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரையினை பார்க்கலாம். தாது அவிழ் மல்லிகை புல்லி வந்த தன்மதியின் இளவாடை ஊதை. மல்லிகை மகரந்தத்தை வெளிப்படுத்தும் நேரத்தில் வாடை காற்று அதனை போய் அணைந்தது. அது அப்பொழுது வெப்பமாயிருக்குமே. அந்த வெப்பத்தை சந்திரனுடைய கிரணங்களில் கலந்து ஆறி அதனால் சந்திரனோடு நட்பாய் மென்மையாய் உலவும் வாடையாகிற ஊதை காற்று. ஊதை என்பது குளிர்காற்றுக்கு பெயர். ஊதையும் கூதையும் குளிர்பனி காற்று என்று சொல்லுவார்கள் அல்லவா. வாடை துன்புறுத்தும் திறம் எப்படி என்றால் இன்னே இப்படியாக வாடை வருத்தும் திறத்தை சொல்லப்போனால் வாய் வெந்து போகும். அப்படி திரிதந்தி உளறி உண்ண மனிதனை கண்ட மதம் கொண்ட தனியானை போலே காற்று புறப்பட்ட போதே அங்கே இங்கே உலாவி என்னை மிதித்து அழிக்க திரிதந்து உளறி உண்ண ஓரிரவும் உறங்கேன். பகல் இரவு என்ற 2 நேரத்தில் ஒரு நேரத்தை உறக்கத்திலே கழித்து மறுநேரத்தில் கண்ணுறங்காமல் வருந்துவதனை விட்டு
காலமெல்லாம் உறக்கமின்றி வருந்துகிறேன், ஓரிரவும் உறங்கேன். உறங்கும் பேதையர். காதலரை பிரிந்தால் வரும் பிரிவு துன்பத்தை அறியாத அறிவற்றவர்கள். காற்றுக்கு பின்வாங்காமல் காற்று தன் மீது முழுமையாக வீசும்படியாக வெட்ட வெளிப்பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே பரிய படுக்கையை விரித்து படுப்பார்கள். உறங்கும் பேதையர். பேதமையால் இருந்து பேசிலும் பேசுக. அவர்கள் தங்களுடைய மதிக்கேட்டினாலே இவள் வாடைக்கு வருந்துகிறாள், கண்ணுறங்காது இருக்கிறாள், அவன் வருமளவும் பொறுத்திருக்கவில்லை என்று என் நிலையை பண்பில்லாத செயலாக கருதி பழிவேறு சொல்கிறார்கள். பெய்வளையார். கணவரை பிரிந்த நிலையிலும் கைகளில் உள்ள வளையல்கள் கழலாமல் இருப்பவர்கள் சொல்லும் சொற்களால் நமக்கு என்ன பயன்? கோதை நறுமலர் மங்கை மார்வன் குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின். நம்முடைய இந்த ஈடுபாட்டை பண்புக்கேடாக கொள்ளாதிருப்பதோடு நகசித் நாபராத்யதி. உலகில் தவறு செய்யாதவர்கள் யார் என்று கூறி எம்பெருமான் வெகுண்டாலும் அவனை பொறுக்கச் செய்து அவன் திருவடிகளோடு நம்மை சேர்ப்பிக்கும் பெரிய பிராட்டியார் இருக்கும் திருக்குறுங்குடியிலே என்னை கொண்டு போய் சேருங்கள் என்கிறாள். கோதை நறுமலர் மங்கை மார்பன் குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின். நமக்கு புருஷகாரம் செய்து ரெக்கமெண்டேஷன் நமக்கு செய்து எம்பெருமானுடன் சேர்த்து வைப்பவள் மலர்மங்கை திருமகள். அந்த திருமகள் எம்பெருமான் மார்பிலேயே எப்போதும் குடியிருக்கிறாள். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன குறை? நமக்கு நம்மை புருஷகாரம் செய்து எம்பெருமானிடம் சேர்ப்பித்து வைப்பாள். அப்படிப்பட்டவள் இருக்கும் திருக்குறுங்குடியிலே என்னை கொண்டு போய் சேருங்கள் என்கிறாள் பரகால நாயகி தன் தோழியரை பார்த்து. அற்புதமான ஒரு பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். தாது அவிழ் மல்லிகை புல்லி வந்த தன்மதியின் இளவாடை இன்னே ஊதை திரிதந்து உளறி உண்ண ஓரிரவும் உறங்கேன். உறங்கும் பேதையர் பேதமையால் இருந்து பேசிலும் பேசுக. பெய்வளையார் கோதை நறுமலர் மங்கை மார்வன் குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின் என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்குறுங்குடி எம்பெருமான் நின்ற நம்பி திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.